8 மணி 10 நிமிஷத்துக்கு போட்டிருப்பேன். சாருக்கு போட்டிருக்கிறது பாருங்க 8 மணி 9 நிமிஷம் 18 செகண்டுக்கு முன்னாடி, ஒரு நிமிஷம் முன்னாடி தான் நான் வந்து சாருக்கு போட்டிருக்கேன். என்ன, ஸ்டாலின் சாருக்கு. சரிங்களா, விஜய் சாருக்கு முன்னாடி போட்ட பிரசன்னம் தான் இது. இதெல்லாம் டைம்லாம் இப்போ நம்ம இஷ்டப்படிலாம் மாற்ற முடியாது. இது வந்து அப்படியே வந்து பிரசன்னம் அப்படின்றது கடவுள் கொடுக்கறது. கடவுள் அந்த நேரத்துல யாருக்கு எதை கொடுக்கணும், எந்த மாதிரி சூழ்நிலையில இருக்காரு, நமக்கு ஒரு விஷயம் நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு 2ல 1 தெரியணும் அப்படின்னு சொல்லி போடுறதுதான் பிரசன்னம். இந்த பிரசன்னத்திலேயே நிறைய பிரசன்னம் இருக்கு. வெற்றிலை பிரசன்னம், தாம்பூல பிரசன்னம், ஜாமக்கோல் பிரசன்னம், அந்த மாதிரிலாம் நிறைய பிரசன்னம் இருக்கு. இந்த பிரசன்னம் எது அப்படின்னு சொன்னா KP சார ஜோதிட பிரசன்னம் இது. சரிங்களா, அந்த பிரசன்ன முறையில தான் நான் போட்டது. இது வந்து ரொம்ப துல்லியமான பலனை கொடுக்கக்கூடியது. இந்த மாதிரி நான் போட்டதை நான் சொல்றேன் பாருங்க. இது வந்து நான் பேர் இடத்துல வந்து நான் என்ன போட்டிருக்கேன், மிஸ்டர் MK ஸ்டாலின் சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணியிருக்கேன். இது வந்து ஆண் அப்படின்றதுனால ஆண். இங்க பாருங்க, வயசு எதுவுமே காட்டாது. 00 13 நாள் அப்படின்னு சும்மா காட்டுதான். நான் 00 எதுவுமே கிடையாது, ஏன்னா நான் அப்பதான் போட்டிருக்கேன், அதனால ஒண்ணுமே கிடையாது. அதுக்கப்புறம் தேதி பாருங்க, 4/5/2026 அன்னைக்குதான் வந்து நம்மளுக்கு எலெக்ஷனுடைய ரிசல்ட் தெரியக்கூடிய நாள். அப்பதான் ஓட்டு எண்ண ஆரம்பிக்கிறாங்க. நான் டிவி ஆன் பண்ண போறேன். அந்த நேரத்துலதான் யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்காக நான் வந்து போட்டு பார்த்தது. அதுல வந்து விஜய் சார் 2வது போட்டேன், அவர் ஜெயிச்சிடுவாருன்னு சொன்னேன். அதே மாதிரி ஜெயிச்சுட்டாங்க. அதுதான் அந்த பதிவா நான் போட்டிருக்கேன். இவருக்கு போட்டது ஒரு நிமிஷம் முன்னாடியே போட்டிருக்கேன் பாருங்க. திங்கட்கிழமை 8 மணி 9 நிமிடம் 18 செகண்ட். அவருக்கு விஜய் சாருக்கு போட்டது வந்து 8 மணி 10 நிமிடம் 10 செகண்டோ என்னவோ வந்திருக்கும். அந்த மாதிரி தான் அவருக்கு 10 நிமிஷம், ஆனா ஒரு நிமிஷம் தாண்டி தான் அவருக்கு நான் போட்டேன். ஒரு நிமிஷம் முன்னாடி தான் வந்து முதல்ல போட்டது ஸ்டாலின் சாருக்கு தான். அந்த மாதிரி டைம் போட்டிருக்கேன். பிறந்த நேரம்னு சொல்லிட்டு அந்த பிரசன்ன நேரத்தை தான் எடுத்துக்கணும். நம்ம கொடுத்த நேரமும் இதுதான். இந்த டைம் 2மே ஒன்ன போல இருக்குது பாருங்க. இதை வந்து நம்ம மாற்ற முடியாது. இதுதான் பிரசன்னம். நம்ம பர்ச்சாட்ல தான் நம்ம மாற்ற முடியும். RP வரலன்னா இந்த பிரசன்னத்துல நம்ம எக்காரணம் கொண்டும் நம்ம மாற்ற முடியாது. அதே டைம் நம்ம என்ன நேரத்துல எந்த நிமிஷத்துல நம்ம போடுறோமோ அந்த நேரத்தை தான் அது காட்டும். சரிங்களா, நான் இருக்கிறது காஞ்சிபுரம், அதனால நான் இருக்கிற ஊரை போட்டு அந்த ஊர்ல இருந்து இந்த பிரசன்னத்தை நான் எடுக்கிறேன். காஞ்சிபுரம், தமிழ்நாடு, இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரசன்னத்தை நான் வந்து அந்த நேரத்துல போட்டேன். அப்படி போடும் பொழுது அவருக்கு வந்து எந்த மாதிரியான அமைப்பு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவருக்கு வந்து திருதியை திதி நட்சத்திரம் வந்து அனுஷம் 4ஆம் பாதம் வந்தது. அதுக்கப்புறம் ராசி வந்து விருச்சிக ராசி, லக்னம் வந்து துலா லக்னம் அப்படின்னு சொல்லிட்டு சாருக்கு வந்தது.